இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா எரிசலை கரைசல் தொட்டி. சார் பார்த்தீங்கன்னா எருக்கலை இதுக்குள்ள தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்முக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சார்கிட்ட அது எப்படி பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து நாங்கள் ஒரு டாடா ஏசி எருக்கலை, வேப்பலை, கத்தாழை, கொளிஞ்சி, எருக்கலை போக பாக்கி 3 எக்ஸ்ட்ரா தலைகளை வந்து நாங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணி 6000 லிட்டர் தண்ணி வந்து ரொப்பிடுவோம். இதில் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா வந்து கொசு வலை இருக்குது. அதனால் நாங்கள் ஊற வச்சு மேலே கொசு போகாமல் நல்லா மூடி வச்சுட்டு 90 நாள் கழித்து நாங்கள் இந்த அவுட்புட்லேருந்து ஒரு மோட்டார் வச்சு நாங்கள் ஃபில்டர் பண்ணி வெஞ்சுரி மூலமாக விட்டுருவோம். எருக்கலையெல்லாம் நமக்கு எங்கேருந்து சார் கிடைக்குதுங்க? அது நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவை போய் கலெக்ட் பண்ணணும். இப்போ இது டிமாண்டாக இருக்குங்கிறதுனால நாங்களே ஒரு இடத்துல ஒரு 100 செடி வளர்த்து பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே சார். இது வந்து சில பேர் வந்து எருக்கலையை தோட்டத்துக்குள்ளே வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நம்ம விவசாயத்தில் பார்த்தா முடியாது. ஏன்னா இது வர வர டிமாண்ட் ஆகக்கூடிய ஒரு பொருளாகுது. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறோம். இதில் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னா போரான் சத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வகை சத்துக்கள் கிடைக்குது. உரும்பை உதுகிறது சுத்தமாகவே இருக்காது. ரெண்டாவது காய் நல்லா பாலிஷாக ஷைனிங்காக இருக்கும். அந்த யூரியா ஃபிட்டுங்கிற நோயெல்லாம் வராது. அதனால இது எனக்கு கண்கூடாக தெரிஞ்சதுனால நான் இது வந்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.